அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அதுபடி இன்றைக்கி 10th ஜியாகிரஃபி லெசன் 4 பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இது பார்ட் 2 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்ங்கிறதுல புதுப்பிக்க இயலாத வளங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லேருந்து பார்க்கலாம். புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின சக்தி, அப்புறம் நீர் சக்தி. இதெல்லாம் என்னென்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அதில் ஃபஸ்ட் டாபிக் நீர்மின் சக்தி. ஓடும் நீரிலிருந்து பெறப்படுகிறது இந்த நீர்மின் சக்தி. மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது. இதில் 7% பூர்த்தி செய்கிறது. புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து பெறப்படுவதால் மற்ற மின்சார ஆற்றல்களோடு ஒப்பிடுகையில் குறைந்த உற்பத்தி செலவை கொண்டுள்ளது. எது அப்படின்னு கேட்டால் நீர்மின் சக்தி. நீர் மூலமாக மின்சக்தி எடுக்கிறோம் இல்லையா, அது குறைந்த உற்பத்தி செலவை கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 7% கொண்டிருக்கு. இந்த மாதிரி டேட்டாஸையும் இந்த மாதிரி சில அதோட தன்மையை பற்றி குறிப்பிட்டு அதை சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. கூற்று காரணத்தில் கேட்பாங்க. அடுத்து பாக்ஸ் கொஷின் முக்கியமானது. இந்தியாவின் முதல் நீர்மின் சக்தி உற்பத்தி நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. எங்கே முதல் நீர்மின் சக்தி எங்கன்னா டார்ஜிலிங். டார்ஜிலிங்னா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் ஞாபகம் வச்சுட்டேன். நீர்மின் சக்திக்கு முதல் இடம் அப்படின்னா டார்ஜிலிங் ஜில்லுன்னு இருந்துச்சு. எப்போ வருஷம் அப்படின்னா 1897. அடுத்து இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது டார்ஜிலிங்கு 1897. நீர்மின் சக்தியோட நிறுவனம் அமைந்திருக்கிறது தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம்னா ஃபரிதாபாத். 2 இன்ஃபர்மேஷன் ஒரே பாக்ஸில் இருக்க பார்த்துக்காங்க. அடுத்து சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் என்பது சூரிய ஒளியிலிருந்து எடுக்கப்படுறது. மின்னழுத்த கலன்கள் மூலமாகவோ அல்லது செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி மூலமாகவோ அது எடுக்கிறாங்க. சோலார் சிஸ்டம், அந்த சோலார் இது எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோலார் பேனல் போட்டு எடுக்கிறது, அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமையாக கொண்டு உள்ளது. டெல்லியில் தான் அதிகமாக வெயில் அடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் எப்போவுமே நார்த் இந்தியா சவுத் இந்தியாவோட வெயில் அதிகமாக இருக்கும். டெல்லியில் அதிகமாக இருக்குது, அதனால தான் அங்கே தலைமையிடம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு? சோலார் எனர்ஜி. அதுக்கு அடுத்து சோலார் எனர்ஜியோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும். வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் மரபுசாரா எரிசக்தி வளங்கள். இது என்ன அப்படின்னாக்கா MNES அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஆப்ஷனில் MNES கொடுத்துட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் 4 இருக்கும், வேறு வார்த்தைகள் இருக்கும். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. MNESனா மினிஸ்ட்ரி ஆஃப் நான் எனர்ஜி சோர்சஸ், அவ்வளோதான். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சூரிய ஆற்றல் இதில் பயன்படுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மேக்சிமம். இதெல்லாம் நீர் கொதிக்கலன், குளிர்சாதன பெட்டி, உலர்பான்கள், தெருவிளக்குகள், சமையல், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அழகு நிறங்கள் போன்ற எல்லா இடத்துலையும் பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கெங்கே இது யூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி செய்கிறாங்கங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் 5 மாநிலம் கொடுத்துருக்காங்க. கீழேருந்து பாருங்கள். ஆந்திரா கீழே, சவுத் இந்தியாவில்னு பார்த்தா ஆந்திரா. அப்புறம் நார்த் இந்தியா அப்படின்னாக்கா ராஜஸ்தான், குஜராத் வந்துடும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் நடுவில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மொத்தம் 5. அடுத்து காற்றாலை, விண்டு மில்ஸ். காற்றாலையில் தமிழ்நாட்டு டேட்டாஸ் கொஞ்சம் வரும், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உந்து சக்தியால் மின்னாற்றல் தயாரிக்கப்படுகிறது. இந்த டேட்டாஸ் உங்களுக்கு தெரியும். இது புதுப்பிக்கத்தக்கது. அவ்வளோதான். இதுவும் நிறுவுவதற்கு, அதாவது இதை அந்த காற்றாலை விண்டு மில் இருக்கு இல்லையா, அதை நிறுவுவதற்கான இடம் கொஞ்சம் தான். அது இருந்தாலே அதை நிறுவி மின்சாரத்தை எடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு. எக்ஸாக்டான இடத்தையும் கொடுத்துருப்பாங்க. கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் காற்றாலைகள்
பண்ணை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகம்னா தமிழ்நாடு, எக்ஸாக்டான பிளேஸு கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழி உள்ள முப்பந்தல் பெருங்குடி. இந்த இது கொஷின் ஆல்ரெடி கேட்டாங்க, மறுபடியும் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா நம்ம இந்தியா தமிழ்நாடு பற்றின டேட்டாஸ்லாம் முதன்மைப்படுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986 ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் ஓகா என்னும் இடத்தில் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஃபஸ்ட்டு 1986, பிளேஸ் குஜராத் ஓகா, அடுத்து மகாராஷ்டிராவில் ரத்னகிரி, அடுத்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி. 55 கிலோவாட்டுங்கிற டேட்டாவையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது லாஸ்ட் ஒன்று இருக்கும், அதையும் பாருங்கள். இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, உலகில் இந்தியா 4வது இடத்துல இருக்குங்கிற டேட்டாவை இதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து, தேசிய காற்றாற்றல் நிறுவனம், இங்கே அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. NAEW, இந்த ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, அதான் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, அதுதான் NAEWன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. பொதுத்துறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மேக்சிமம் தன்னாட்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நினைப்போம் இது கவர்மெண்ட்டோட தானே, இது எப்படி தன்னாட்சியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போது தேசிய தமிழ்நாட்டில் தான் காற்றாலை அதிகம்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டாக்கா தமிழ்நாட்டோட கேபிட்டல் எது? சென்னை தானே. அதனால தான் காற்றாலைக்கு ஃபஸ்ட்டு அங்கே நிறுவனாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் தான் 1998 தன்னாட்சி நிறுவனமாக NAEW தொடங்கியிருக்காங்க. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம நீர்மின் சக்தி பார்த்துட்டோம், சூரிய ஆற்றல் பார்த்தோம். அடுத்தது காற்றாலை பார்த்துட்டோம். அடுத்து உயிரி சக்தி பார்ப்போம். உயிரி சக்தி அப்படின்னா இது ரொம்ப ஈஸிங்க. உயிரி சக்தி பெருசாக இன்ஃபர்மேஷன் இருக்காது. என்ன, திடக்கழிவுகள்லேருந்து எடுக்கப்படுறது, விலங்குகள் கழிவு, சமையல் கழிவு, ஆகாய கழிவு, தாமரை கழிவு, இந்த குடம் கொட்டையிலெல்லாம் இருக்கிறதுல அது. இந்த சொல்லப்போனால் உயிரின கழிவுலேருந்து எடுக்கப்படுறது தான் உயிரி சக்தி. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதோட பயன்பாடு வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுகிறது. அவ்வளோதான். அடுத்து ஓத மற்றும் அலை, அதாவது கடல்லேருந்து கடல் அலை, அந்த ஓத சக்தியிலேருந்து எடுக்கிற இந்த ஆல்ரெடி நம்ம நீர்மின் சக்தி ஒன்று தனியாக பார்த்தோம். இது ஓத மற்றும் அலை சக்தி, அதனால் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் என 2 வள ஆதாரங்கள் மின்னாற்றல் பெறப்படுகிறது. என்ன அப்படின்னா கடல் அலையிலேருந்தும் கடல் ஓதங்கள் அதுலேருந்தும், அதனால் 2 வளங்கள்லேருந்து பெறுறாங்க. ஒன்று காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது. இது கண்டிப்பாக பாருங்கள். என்னென்னா ஓத சக்தி உற்பத்திக்கு உகந்த இடமாக உள்ள இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. காம்பே அப்படின்னு இருக்கும். டைரக்ட் கொஷினை இப்போ கேட்குறது இல்லைங்க. இந்த கொஷினை கூற்றுக்காரணத்துலேயோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ஒன்று இன்கரெக்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சின்ன வார்த்தையை மாற்றியோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவற்றிற்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு காம்பே, அதுக்கடுத்து கட்ச் வளைகுடா பகுதி 1000 மெகாவாட்டும், சுந்தரவன பகுதினா தெரியும், டெல்டா ரீஜியன் பார்த்தோம்ல எங்கே, கல்கத்தா, அது 100 மெகாவாட் யூனிட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் காம்பே, 2வது கட்சி, 3வது சுந்தரவன பகுதி. அது இல்லாமல் தமிழ்நாடு தான் விண்டு மில்ஸு. இங்கே ஓத சக்தி பார்த்துருக்கோம். இங்கே 150 கிலோவாட், அது எங்கே அப்படின்னா திருவண்ணம், கேரளா, விழிஞ்சம்ங்கிற பகுதியில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சவுத் இந்தியா, கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் 1000 மெகாவாட் 100 மெகாவாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இது 150 கிலோவாட், எங்கே, திருபுவனம், விழிஞ்சம். அது இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேயும் ஓத சக்திக்கான இது நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிலகங்கள். அந்த புதுப்பிக்க இல்லாத வளங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்க்குறது தொழிலகங்கள் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த தொழிலகங்கள் பற்றி நம்ம 11th 12th புக்கிலையும்
தொழிலகங்கள் மூலப்பொருட்கள் இயந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருளாக மாற்றப்படும். அதாவது ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்டாக மாற்ற இடம் தான் இண்டஸ்ட்ரி, அதான் தொழிலகங்கள்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இதை மதிப்பு கூட்டுத்துறை என்றும் அழைக்கப்படுவது. அதாவது எப்படின்னா, அந்த ரா மெட்டீரியலாக இருக்குது இல்லையா, அதுக்கு மேற்கொண்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அதோட மதிப்பை கூட்டுறோம். அதனால் இது மதிப்பு கூட்டுத்துறை அப்படின்னு இதை சிம்பிளாக சொல்லுவாங்க. இல்லை என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வேளாண் சார்ந்த தொழிலை, வன வளம் சார்ந்த தொழில்கள், கனிமம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு 3 பிரிச்சிருக்காங்க. இப்போ வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பருத்தி, சணல் இதெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்களில் வரும். பருத்தி, சணல், பட்டு, காகிதம் இதெல்லாமே என்ன, சர்க்கரை இதெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்களில் வரும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பருத்தி எங்கே அமைக்கப்பட்டது, பருத்தி தொழில் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸு. இது ஆல்ரெடி ப்ரூஃப் ஆஃப் கொஷின் கேட்டிருந்தாங்க. முதல் பருத்தி நெசவாலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள க்ளோஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. அதான் சொன்னேன், +1 +2லையும் இதை பற்றின ஒரு லெசன் இருக்கும். அதில் டீட்டெயிலாக இருக்கும். இதே டேட்டாஸ் தான் அங்கேயும் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் மாறும். அதுக்கும் நான் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன, முதல் பருத்தி நெசவாலை அப்படின்னா எங்கே, 1818 கொல்கத்தா க்ளோஸ்டர். பருத்தி ட்ரெஸ்ஸை ரொம்ப க்ளோஸாக போட்டுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சம்மரில். ஏன்னாக்கா எல்லா சணலுக்கும் இடம் இருக்கும், சர்க்கரை ஆலை, அப்புறம் பட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பாக்ஸ் கொஷினும் நிறைய விஷயங்கள் வரும். அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பாக்ஸில் உள்ள கொஷினை கண்டிப்பாக கேள்வியாக வைப்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணால் கோட் செட் பண்ணிக்கோங்க. பருத்தி க்ளோஸ்டாக போடுவோம் எப்போ, சம்மரில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வருஷம் 1818. அடுத்து பருத்தி நெசவாலை பற்றி பார்ப்போம். பருத்தி, சணல், கம்பளி, பட்டு, செயற்கை இலை ஆகியவெல்லாம் உள்ளடக்கும் நெசவாலைகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த துறையில் உலகில் 2ஆம் இடத்தில் உள்ளது. உலகில் 2ஆம் இடம். இந்த முதலிடம், 2ஆம் இடம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பருத்தி நெசவாலைகள்னு கொடுத்துட்டு, நெசவாலைகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லி, நெசவாலைகள் துறையில் இத்துறையில் அப்படின்னா நெசவாலைகள் துறை தான் 2ஆம் இடத்தில் உள்ளதுங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாரம்பரிய தொழில், கைத்தறி, கைவினைப் பொருள், சிறிய விசை கைத்தறிகள் போன்றவற்றில் லட்சக்கணக்கான கிராம மக்கள் பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா கைத்தறி, கைவினைப் பொருள்கள், விசைத்தறி இதெல்லாம் பாரம்பரியமானது. அது இல்லாமல் தற்போது இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாகவும், தறிகள், நூற்பு கருவிகள் எண்ணிக்கையில் முதன்மையான நாடாகவும் உள்ளது சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பருத்தி உற்பத்தியில் 3வது இடம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கேள்வியை அப்படியே 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி இதுக்கு 2வது இடத்தையும் முதன் இடத்தையும் அந்த முதன்மை நாடாக இருக்குங்கிற இடத்துல 3வது இடத்தையும் போட்டு மாற்றி கேட்பாங்க எப்படின்னு. அதனால் பருத்தி உற்பத்தியில் 3வது இடம். அந்த தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கையில் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்காங்க. கவுண்டிங், அந்த மிஷினரி கவுண்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேயும், அதை ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறோம்ல, அதில் 3வது இடத்துலையும் இருக்குது. அவ்வளோதான். இப்போது பஞ்சிலிருந்து பருத்தி கொட்டைகளை பிரித்தெடுக்கும் வரைக்கும் ஜின்னிங் என்று பெயர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இதையும் கூற்று காரணத்தில் கேட்டு இப்படி வார்த்தை வைப்பாங்க. கூற்று சரி அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். அடுத்து, மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் இருக்குது. ஆனால் இப்போது மான்செஸ்டர் எதுன்னு கேட்டால் அகமதாபாத் தான். அகமதாபாத் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஆனால் இப்போது நம்ம புக்கில் உள்ளதான் ஆன்சராக போட்டு ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. கொஷினில் ஆப்ஷன் பேஸ்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு இந்தியா மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னாக்கா அது அகமதாபாத், அது குஜராத்தில் இருக்குது. அப்போ புக்கில் இருக்க டேட்டா படி இந்தியான் மான்செஸ்டர்னால் அது மும்பை. அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு எல்லாமே பருத்தி நெசவாலைகள் சேர்ந்து காணப்படுது. இப்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதாவது இதை கண்டிப்பாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாலைகள் உள்ளன. இந்தியாவோட மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தோம், புக்கு டேட்டா படி மும்பை, ஆனால் இப்போதைக்கு அகமதாபாத். ஆனால் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர்னு கேட்டாக்கா கோயம்புத்தூர் தான். தமிழ்நாடுங்கிறத தாண்டி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்பாங்க. தென்னிந்தியாவின்னு அப்போ தென்னிந்தியான்னு வரும்போது இந்தியாவில் குஜராத் நார்த் இந்தியாவில் கவர் ஆகுதா பார்த்துக்கோங்க. தென்னிந்தியான்னு மான்செஸ்டர்னால் கோயம்புத்தூருங்க.
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 435 நெசவாலைகள் இருக்குது. அதில் 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அதனால தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அவ்வளோதான். அடுத்து சணல். சணல் என்பது தங்க இலைப்பயிர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம இதை சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம். சணல் அப்படின்னால தங்க இலைப்பயிர், அவ்வளோதான். இது ஒரு இலைநார், சிப்பங்கள் மற்றும் சாக்குப்பைகள் தயாரிக்க பயன்படுகிறது, அவ்வளோதான். இதில் பெருசாக இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கொல்கத்தாவில் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வெஸ்ட் பெங்கால்னாலே சணல் உற்பத்தி இல்லையா, வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா, அதனால் தலைமையகம் அங்கே தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். சணல்னா வெஸ்ட் பெங்கால்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் அக்னால்ட் என்பவரால் 1854 கொல்கத்தாவிற்கு அருகே ரிஸ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது எங்கே பார்த்தோம், க்ளோஸ்டர் பருத்தி கொல்கத்தா க்ளோஸ்டர் பார்த்தோம் இல்லையா, 1818. அதே மாதிரி இப்போ சணல் எங்கே தான் வந்திருக்கு, கொல்கத்தா தான், ஆனால் பிளேஸ் வேறு, எங்கே, ரிஸ்ரா. இந்த ரிஸ்ராங்கிறத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, ரேஷன் கடைக்கு சணல் போய் எடுத்துகிட்டு போகணுங்கன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ரிஸ்ரா அப்படிங்கிறத ரேஷன் கடைக்கு இப்போ சணல் போய் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. வருஷம் வந்து 54. யார் நிறுவனாங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, நேம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜார்ஜ் அக்னால்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. அடுத்து இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்கதேசத்திற்கு அடுத்ததாக 2வது இடத்திலும் உள்ளது. நல்லா பார்த்துக்காங்க. சணல் உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம். ஃபஸ்ட்டு வங்கதேசம். அங்கே என்ன பார்த்தோம், அதாவது பருத்திக்கு வந்து 3வது இடம் பார்த்தோம். அந்த மிஷின்லாம் இருக்கிற எண்ணிக்கையில் முதன்மை இடத்துன்னு பார்த்தோம். இங்கே வந்து சணல் உற்பத்தியில் இது முதலிடம் சணல். அதே மாதிரி சணல் பொருட்கள், சணலை வச்சு பொருள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு இந்த கீழே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பொருட்கள்னு, அதில் வந்து 2வது இடத்துல இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இடம் வங்காளதேசம். அப்புறம் மேலும் பருத்தியுடன் கலந்து போர்வைகள், சணலை வந்து பருத்தியோட கலந்து போர்வை கம்பளங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹூக்ளி ஆற்றங்கரை நெடுக்கிலும் என்ன அமைஞ்சிருக்கு, மேற்கு வங்காளத்தில் சணல் தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில நேம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. என்னென்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான், திட்டக்கார், ஜெகட்டட், பட்ச், ஹவுரா. இந்த ஹவுராவை பற்றி நம்மளுக்கு தெரியும். அடுத்து பத்தேஸ்வர் ஆகிய இடங்கள்லாம் முதன்மை சணல் பொருட்கள் உற்பத்தி மையங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா திட்டக்கார், ஜெகட்டட், பட்ச், ஹவுரா, பத்ரேஸ்வர். பார்த்துங்க, அவ்வளோதான். அடுத்து ஆல்ரெடி பட்டு கீழே கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பற்றின ஃபஸ்ட்டே ஒரு பாக்ஸ் கொஷினும் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது சென்ட்ரல் சில்க் போர்டு ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டுன்னு சொன்னாலே கர்நாடகா தெரியும் நம்ம நினைக்கிறேன், அதனால் அதோட தலைமையிடம் பெங்களூரில் இருக்குது. எப்போ, 1983. பட்டு வந்து கர்நாடகா தான் இந்தியாவில் ஃபஸ்ட் பிளேஸு, அதனால தான் அதோட தலைமையிடம் பெங்களூரில் இருக்குது. அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா, அந்த இதை பார்த்துக்காங்க, CSTRI. அடுத்து பட்டு நெசவாலைகள், அதை பற்றி கீழே தான் இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அது, கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா சீனாவிற்கு அடுத்து 2வது இடம். கச்சா பட்டு உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது, சரியா. கர்நாடக மாநிலம் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம், அதனால தான் பெங்களூரில் அதோட தலைமையிடம் இருக்குது. வருஷம்னா 1983, அவ்வளோதான். அடுத்து தமிழ்நாட்டிலையும் பட்டு உற்பத்தி இருக்குது, அவ்வளோதான். எங்கெங்கே, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அஸ்ஸாம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடத்துலையும் உற்பத்தி பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை வந்து கர்நாடகா. இங்கே இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்யோக் பவன் தலைமையிடமாக கொண்டுள்ளது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எது, கைத்தறி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பட்டை பற்றி அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே கைத்தறியை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே டேட்டோடு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
எப்போ நவம்பர் 20, 1975. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு தொடங்கப்பட்டது? எதை மையமாக கொண்டுள்ளதுனாக்கா தலைமையிடமாக புதுதில்லி. எப்போ அப்படின்னு கேட்டால் நவம்பர் 20, 1975. பாக்ஸில் இருக்க கொஷின்லாம் நல்லாவே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பார்த்துக்க தப்பையில் பார்த்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை தொழில்கள். இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான், அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ 35 செகண்டுக்கு போணுச்சு, 35 செகண்ட்ஸ் இல்லை சாரி நிமிஷத்துக்கு போச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட ½ hour தாண்டுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் இதில் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை தொழில்கள். சர்க்கரை தொழில் 2வது வேளாண்மை சார்ந்த தொழிலாக இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல. ஆல்ரெடி பட்டில் ஃபஸ்ட்டு சீனா, செகண்டு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை தொழிலில் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா 2வது இடம். இந்தியாவில் ஃபஸ்ட் பிளேஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தாக்கா உத்தரப்பிரதேசம் தான் 50% பெற்று முதலிடத்தில் இருக்கும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். எவ்வளோ 50%, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. எங்கெங்கே இருக்குங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வளம் சார்ந்த தொழில்கள். அதில் காகித தொழில் வருது. காடுகள்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அது காகித தொழிலகம். இது எங்கெங்கே தயாரிக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அது பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகில் பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இது ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை, அதுவும் கொல்கத்தா தான். எது பார்த்தோம்? சன்னலும் கொல்கத்தா தான் பார்த்தோம். பருத்தி க்ளோஸ்டர் கொல்கத்தா 18 பார்த்தோம். அடுத்து சன்னல் வந்து பார்த்தோம் ஆக்லாந்து பிரபு அப்படிங்கிறதுனால. அடுத்து காகிதமும் கொல்கத்தா தான். என்ன இடம்? பாலிகஞ்ச். பேப்பர் பாலிகஞ்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேப்பர் பாலிகஞ்சு. வருஷம் 1867. இந்த பாக்ஸ் கொஷின் ஒன்று பாருங்கள். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 ஆண்டு மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. அதாவது இங்கே என்னன்னா ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை அப்படின்னு கேட்டாக்கா அது கொல்கத்தா பாலிகஞ்சு 1867. ஆனால் அதுக்கு முன்னாடியே முதல் காகித தொழிற்சாலை எப்போன்னா 1812. இந்த ராயல் பெங்கால் அப்படிங்கிறது 1867. ஆனால் 1812லேயே தொடங்கப்பட்டது. எங்கன்னா அதுவும் வெஸ்ட் பெங்கால் தான், கொல்கத்தா செராம்பூர். பேப்பர் சொரன்னு இருக்கும்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதில் 1812 தான் திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாங்க. அதனால் திருக்குறளோட இது வந்து நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த வருஷத்தை 1812. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. வெஸ்ட் பெங்கால் தான் பேப்பர்னா காகித உற்பத்தி, அவ்வளோதான், முடிஞ்சு இல்லையா. இப்போ நேபா நகர் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பாக்ஸு. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள். மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் காகித ஆலை எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாக்கா பர்கான்பூர் நேபா நகர். அது இருக்கிறது மத்திய பிரதேஷ். நேபாங்கிறது தெரிஞ்சிச்சு, அதனால் நேபா நகருங்கிற இடம் தேவை கிடையாது. பர்கான்பூர் பார்த்துக்கோங்க, மத்திய பிரதேஷ், அவ்வளோதான். அடுத்து கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். உலோகம் அலகம் இதெல்லாம் சேர்ந்து கனிமம் சொல்லியிருக்கோமா. அதுதான் இரும்பு வந்து என்ன உலோகம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த எங்கெங்கே எதாவது துவங்கப்பட்டதுன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 100% கேள்வி கேட்பாங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுங்க, அதனால் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நாட்டோட தொழில் வளர்ச்சி எதை பேஸ் பண்ணியிருக்கான்? இரும்பு எஃகு உற்பத்தியின் அளவு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட தொழில் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாட்டா இரும்பு எஃகு ஆலை அந்த கீழே உள்ள பாக்ஸ்லேயே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்கே 1907 சாக்சி என்ற இடத்தில் ஜாம்ஷெட்பூரில் முதல் தொடங்கின நவீன தொழில் மையம் தொழிற்சாலைன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோனோவாவில் அமைக்கப்பட்டது. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் இல்லையா, அதனால். அது இல்லாமல் இது பாக்ஸ் கொஷின், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு டேட்டா, அதனால் நல்லாவே பார்த்துக்கோங்க. இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் தொடங்கப்பட்டது எங்கே? 1830 தமிழ்நாடு போர்ட்டோனோவா என்னும் பகுதியில். அடுத்தடுத்து இந்த இதெல்லாம் வரும். டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை, டிஸ்கோ, இஸ்கோ, விஎஸ்எல்ஏ, அப்புறம் பத்ராவதி, அதெல்லாம் இதில் எல்லாம் வரும். யார் யார் உதவியோடு எங்கெங்கே நிறுவப்பட்டுச்சுங்கிற டேட்டா தான் இந்த டேப்லர் காலத்தில் இருக்கும், பார்க்கலாம்.
அடுத்து வாகன தொழில். வாகன தொழில்னாக்கா உள்நாட்டு வாகனங்கள், வெளிநாட்டு வாகனங்கள் அதெல்லாம் உற்பத்தி செய்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா என்னும் இடத்தில் 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாகனங்கள் நம்ம அந்த டேப்லெட் காலம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன், ஏன்னா அதோட கண்டினியூஷன் அப்புறம் நடுப்புற கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் சொல்கிறேன். வாகன தொழில் உற்பத்தி. இதைத் தொடர்ந்து 1948 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள உத்தர் பாரா அப்படிங்கிற இடத்துல இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தெரியுமில்ல, இந்துஸ்தான், அது தொடங்கப்பட்டது. அப்புறம் இந்தியா வாகன உற்பத்தியில் 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. இந்நிறுவனமானது இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துனா காரு, ஜீப்பு, 3 சக்கர வாகனங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோ எல்லாத்தையும் உற்பத்தி செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா, முதல் வாகன தொழிலகம் முதல் மும்பை. வாகனம்னாலே அது பேர் என்ன இடம்னு கேட்டால் குர்லா. பேர் 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் தொடங்கினாங்க. அப்புறம் 1948 அடுத்த வருஷம் கொல்கத்தாவிற்கு அருகில் உத்தர் பாரா அப்படிங்கிற இடத்துல இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்துக்காங்க. மறுபடியும் வாங்க டேப்லெட் காலத்தில் உள்ள விஷயத்துக்கு போவோம். ஒரு 10 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஞாபகம் சொல்கிறேன். டாட்டா, டிஸ்கோ, ஜாம்ஷெட்பூர் தெரியும், 1907 தேனிரும்பு. அதே இஸ்கோ அப்படிங்கிறது எல்லாமே பொதுத்துறை. இதெல்லாம் ஏதோட டைப்புன்றதை அதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். எங்கன்னா குல்டி வெஸ்ட் பெங்கால் தான் 1972. விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது 1923. ராஜஸ்தான் இரும்பு எஃகு தொழிற்சாலை ராஜஸ்தான் உதவியோட சத்தீஸ்கரில் அமைச்சிருப்பாங்க 1957. ராஜஸ்தான். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கே? HSL ரஷ்யா உதவியோட நிறுவப்பட்டது எங்கன்னு. ஏன்னா HSL நிறையா அடுத்தடுத்து வரும். ஆனால் ரஷ்யா உதவின்னு கேட்டால் சத்தீஸ்கர். சத்தீஷ் 1957. அடுத்து ஜெர்மனி உதவியோட ரூர்கேலா ஒடிசாவில் 1965. ஜெர்ரு ரூரு ஒர்ரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்ரு ரூரு ஒர்ரு எப்போ? 1965. அடுத்து இங்கிலாந்து உதவியோட அதே HSL தான் துர்காபூர் மேங்கோங்காலம். இங்கிலாந்து ராணி துர்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் அது தெரியும், ரொம்ப வெஸ்ட் பெங்கால்னு. அடுத்து மறுபடியும் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன். அது 2 ரஷ்யா பார்த்துட்டோம். ஆல்ரெடி ஒரு ரஷ்யா பார்த்தோம், சதீஷ்னு சொன்னோம் இல்லையா, ரஷ்யா சதீஷ். அடுத்து இன்னொன்று என்னன்னாக்கா ரஷ்யா உதவியோட பொகாரோ ஜார்க்கண்ட். பொகாரோ ஜார்க்கண்ட் 1972. அடுத்து சேலம் நம்ம தமிழ்நாடு பொதுத்துறையானது. விஜயநகர் கர்நாடகா, அதுவும் பொதுத்துறை தான். அடுத்து விசாகப்பட்டினம், அது எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது, அதுவும் பொதுத்துறை தான். ஆக மொத்தம் என்னென்ன பார்த்துருக்கோம்? ரஷ்யாவோட டைப்பு, இங்கிலாந்து, ஜெர்மனி அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஜெர்மனினா ரூர்கேலா, ரஷ்யானா 2 இருக்குது, சத்தீஸ்கர், அப்புறம் பொகாரோ. இங்கிலாந்து உதவினா துர்காபூர், இங்கிலாந்து ராணி துர்கான்னு ஞாபகம் வச்சுக்கோம். அவ்வளோதான். மற்ற எல்லாம் பொதுத்துறை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சேலம் இது தமிழ்நாடு 1982 கொடுத்துருக்காங்க. சேலம் நம்ம பார்த்தோன்னா அது 1973. சரியா? அடுத்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் BHEL தான். BHEL இருக்கிறது என்ன? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி. தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? அடுத்து மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு. அதனால் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் மின்னணு சாதனங்களை நிறையா உற்பத்தி செய்கிற இடம் எது அப்படின்னு கேட்டால் பெங்களூரு. அதனால் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர். அடுத்து ஹைதராபாத், புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர் இந்த மாதிரி இடங்களெல்லாம் உற்பத்தி மையங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து மெயினாக கொடுத்துருக்க டேட்டாவை கண்டிப்பாக பாருங்கள். மென்பொருட்கள் சாஃப்ட்வேர். டாடா கன்சல்டன்சி முதன் மென்பொருள் தொழிலாகம் ஆகும். டாடா கன்சல்டன்சி தான் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன். அதான் எப்போனா 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வருஷம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. அப்புறம் L&T என்னென்ன இருக்குது வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தது டாடா கன்சல்டன்சி எப்போ? 1970. அடுத்து L&T, இன்ஃபோடெக், ஐஃப்ளெக்ஸு, அசெஞ்சர், கான்சினெட், கேலக்ஸி, அப்புறம் ITC, இன்ஃபோடெக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவின்
போட்டு இந்தியாவில் முழுவதும் 500க்கும் மேற்பட்டது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிறுவனங்கள் உலகின் சுமார் 95 நாடுகளுக்கு மென்பொருள் ஏற்றுமதி சேவையை செய்கிறது. ஆமாம். அடுத்து இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். இது பெருசாக கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. என்னென்னா மின் பற்றாக்குறை. ஆமாம், அது கம்மியாக இருக்குது. அடுத்து தொழிலகங்கள் இருக்குது, பரந்த நிலப்பரப்பு இல்லாமல் இருக்குது. கடன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே கடன் வாங்கினாலும் வட்டி அதிகமாக இருக்குது. மலிவான ஊதியத்திற்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படியே அந்த ஆளுங்களை வேலை வச்சாலும் அவங்களுக்கு பயிற்சி போதுமானதாக இல்லை. அப்புறம் தொழிற்பேட்டை அருகில் வசிப்பதற்கேற்ற சூழல் இல்லாமல். இப்போது ஆஃபீஸ் ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம் இருந்தால் போகிற நேரம் அதிகமாகும். அதில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் பார்க்கலாம். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எஃகு தயார். ஆந்திரசைட் நிலக்கரி எந்த அளவில் கொண்டுள்ளது பார்த்துருந்தோம். 80லேருந்து 90% ஆந்திரசைட். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் அணுகுண்டு பார்த்தோம் இல்லையா, அது தமிழ்நாட்டில் கூடங்குளம் கல்பாக்கம் பார்த்தோம். இந்தியாவில் முதல் அணு மின் நிலையம்னா மகாராஷ்டிரா. அடுத்து மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சன்னு தான். சோட்டா நாகபுரி பீடபூமி பொருளாதார வளர்ச்சிக்கு எதுக்கு கனிம படிவங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. அடுத்து பாக்சைட்னா அலுமினியத்தோட தாது தானே. அடுத்து ஜிப்சம்னா சிமெண்ட்டு. ஆந்திரசைட் நிலக்கரி. இரும்புத்தாது மேக்னடைட்டு. மைக்கா மின் சாதன பொருட்கள். இந்த லெசன் இதோடு முடியுது. அடுத்த லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.